ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்களுடைய டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஆனான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து தனக்கு பல வருஷமாக குழந்தை இல்லாத சூழ்நிலையிலும் அவங்க எப்படி வந்து ப்ரே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வசனத்தோடையே ஆரம்பிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இந்த ஏலின்றவர் வந்து அந்த ஆலயத்தில் வந்து ப்ரீஸ்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஹானாவோட ப்ரேயரை கேட்டுட்டு நீ வேணா மாதிரியே வந்து கர்த்தர் வந்து உனக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஹானா வந்து சாப்பிடாமல் இருப்பா, அழுதுட்ருப்பா, துக்க மனதோடு இருந்திருப்பா. ஆனால் ஏலி இப்படி சொன்னதுக்கப்புறம் அவளோட செயல் எப்படி இருக்குன்னா, உடனே போகிறா, சமாதானத்தோடே போகிறா, சாப்பிட்றா. ஸோ முன்னாடி அவளுக்கு இருந்த எந்த கவலையும் வந்து அதுக்கப்புறம் பட்டா மாதிரி தெரியல. ஸோ இப்படி குழந்தையே இல்லாமல் இருந்த ஹானா வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. அவன் பேர் தான் வந்து சாமுவேல். ஸோ அந்த சாமுவேல் தான் வந்து பல வருஷம் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை வந்து வழி நடத்துகிறார். ஸோ ஆண்டவர் வந்து பல கேள்விகளுக்கோ இல்லை ஜெபத்துக்கோ வந்து பதிலளிக்காமல் இருக்கலாம், காலம் தாழ்த்தலாம். ஆனால் அது வந்து ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அதை 100% நம்புறதோடு இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் கிடைக்குன்றதை நம்ம விசுவாசிக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.